ஹலோ காய்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 5 பார்க்க போகிறோம். யூனிட் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைண்டிங் அப்னா என்ன, லிக்விட் ஏர்னா என்னன்னு சொல்லி சில டாபிக் சொல்லியிருக்காங்க. சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைண்டிங் அப் பார்க்க போகிறோம். வைண்டிங் அப்னா என்ன, ஒரு நிறுவனத்தை வந்து கலைக்கிறது, அதாவது ஒரு கம்பெனி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து வைண்டிங் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்பெனி ஆக்ட் 1956 சொல்லியிருக்காங்க அண்ட் 2013 சொல்லியிருக்காங்க. 1956 வந்து எப்படின்னா வாலண்டியராக வைண்ட் அப் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வாலண்டியர்னா யாருன்னா மெம்பர்ஸ் ஆஃப் கிரெடிட்டர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, ஒரு கம்பல்சரி 2013 வந்து கம்பல்சரி வைண்ட் அப் அப்படின்னா ரெஜிஸ்டரோ இல்லைனா ட்ரிபியூனல் மூலமாக வந்து நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஸோ வைண்ட் அப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைண்டிங் அப்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் இன் கம்பெனி டு அன் எண்ட், ஒரு கம்பெனியை வந்து முடிச்சுக்கிறதுக்கான ப்ராசஸ்ன்றாங்க. அதாவது என்ன, ஒரு கம்பெனியை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட அசட் எல்லாமே வந்து சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து டெப்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது செக்ஷன் வந்து 217 365 வரையும் இதை பேசியிருக்காங்க. சாப்டர் 20 வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா ட்ரிபியூனல் பை த ட்ரிபுனல்னா கம்பல்சரி வைண்டிங் அப் அண்ட் வாலண்டரி வைண்டிங் அப்னு 2 இருக்குது. பை த ட்ரிபுனல்னா என்னன்னா, ஒரு கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனி ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்களோ இல்லை நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டாக விஷயம் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க அசட்டை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் காட்டல, அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரிபுனல் இருக்காங்க, கம்பெனி லா ட்ரிபுனல், அவங்க வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது மூலமாக அந்த கம்பெனி வந்து வைண்டிங் அப் பண்ணுவாங்க. வாலண்டரி வைண்டிங் அப்னா அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, ஏபின்னு 2 பேர் இருக்காங்களா, பார்ட்னர்ஷிப்போட வேலை பார்க்குறாங்க, யாச்சும் ஒருத்தர் வந்து ஃப்ராட் பண்ணிட்டாலோ இல்லை அதிகமான வந்து அசட் வாங்கிட்டாங்க இல்லை அதிகமான கிரெடிட் வாங்கிட்டாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து வைண்டிங் அப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அது என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தோம்னா செக்ஷன் 271 டிஃபைன் பண்ணுது என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கம்பெனி இஸ் எனபிள் டு பே இட்ஸ் டெப்ஸ், அதாவது ஒரு கம்பெனி வந்து கடனை வந்து கொடுக்க மறுத்துருச்சு இல்லை மறந்துருச்சு அப்படின்றப்ப அந்த கம்பெனி வந்து அதில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் ட்ரிபியூனல் என்ன பண்ணணும்னா அந்த கம்பெனி வந்து வைண்டிங் அப் பண்ணிடும். செகண்ட் என்னன்னா, நம்மளோட இந்தியாவோட சாவர்னிட்டிக்கும் இன்டிகிரிட்டிக்கும் அகேன்ஸ்டாக கம்பெனி வச்சு பண்ணிருச்சுன்னா அந்த சமயத்துலையுமே வந்து ட்ரிபியூனல் வந்து வைண்டிங் அப் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்னன்னா, ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ஒழுங்காக காட்டல, ஆனுவல் ரிட்டர்ன் காட்டல அப்படின்னா வந்து கம்பெனி வந்து வைண்டிங் அப் பண்ணிடலான்றாங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னா, வந்து அவங்க ஃப்ராட், இந்த கம்பெனி வந்து ஃப்ராட் பண்ணிடுச்சு இல்லை அன்லாஃபுல்லாக நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து வைண்டிங் அப் பண்ணிக்கலான்றாங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, அதாவது ட்ரிபியூனலே வந்து யோசிக்குது இந்த கம்பெனி வந்து ஃபேர்னஸாக இல்லை, ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிளாக இல்லைன்றப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைண்டிங் அப் பண்ணிடுவாங்க. யார் வந்து பெட்டிஷன் போட்டு அந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனியே பண்ணலாம், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணலாம், இல்லை ஆர்ஓசி மூலமாக பண்ணலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக பண்ணலாம், இல்லை கிரெடிட்டர்ஸ் மூலமாக பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு அனுப்புவாங்க. ஒரு ட்ரிபியூனல் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும். என்னன்னா, அந்த ஆல் பார்ட்டிஸ் அல்ல யார் யாரும் எல்லாருக்குமே வந்து ஹியர் பண்ணுற மாதிரி நோட்டீஸ் அனுப்பும். தேர்ட் ஒன் வந்து என்னன்னா, ஆர்டர் வந்து அவங்க எல்லாருக்குமே பாஸ் ஆகும். அதாவது என்ன, இந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் ஆகும். இப்போ லிக்விட்டர் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க. லிக்விட்டரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். லிக்விட்டர்னா வந்து என்னன்னா, ட்ரிபியூனல் மூலமாக ஒரு ஆள் அப்பாயின் பண்ணி அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அந்த கம்பெனியை கண்ட்ரோல் எடுத்து அந்த கம்பெனி சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பேமெண்ட், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பண்ணிட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து அவங்க தான் போய் ட்ரிபியூனலில் சப்மிட் பண்ணுவாங்க. ட்ரிபியூனலில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆர்ஓசியில் வந்து இந்த கம்பெனியோட நேம் வந்து டைக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ